Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஊறுகாய். நார்த்தங்காய் ஊறுகாய். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாத்திரம் வச்சு ஒரு 200 கிராம் காஞ்ச மிளகாவை நல்லா ரெட் கலரா வறுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க, கருப்பாயிடும் ஊறுகாய். அடுத்து ஜாருக்குள்ள கொட்டிடுங்க. நெக்ஸ்ட் கடுகு 2 ஸ்பூன் போடுங்க. அதையும் நல்ல கிரே கலரா வறுத்துருங்க. இதையும் ஜாரில் கொட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு வெந்தயம் 2 ஸ்பூன், அதை நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். வறுத்து அதையும் ஜாரில் கொட்டிடுங்க. இப்போ நம்ம பண்ண போகிறது நார்த்தங்காய் ப்ளஸ் எலுமிச்சங்காய் ரெண்டும் போட்டு தான் பண்ண போகிறோம். இப்போ மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு 2 பெரிய பூண்டு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நார்த்தங்காய் 5 நார்த்தங்காய் எடுத்திருக்கேன், 5 எலுமிச்சங்காய் எடுத்திருக்கேன். அதில் உள்ள சீட்ஸ் எல்லாம் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பாத்திரம் வச்சுட்டு 200 கிராம் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறேன். நல்லெண்ணெய் தான் ஊறுகாய்க்கு நல்லது. 200 கிராம் நல்லெண்ணெய். நெக்ஸ்ட்டு கடுகு 1 ஸ்பூன் போடுங்க. கடுகு பொரிஞ்சோடனையும் கிரைண்ட் பண்ண பூண்டு எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க பொன்னிறமாக. மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் போடணும். நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நார்த்தங்காயும் எலுமிச்சங்காயும் அதில் கொட்டிடணும். அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி இருக்குது பார்த்திங்களா, ஒரு பவுலு, அதை அதில் ஊற்றிடணும். இப்போ மிளகாய்த்தூள் போட்டுட்டேன். இப்போ எலுமிச்சங்காயை போட போகிறேன். எலுமிச்சங்காயும் நார்த்தங்காயும் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. வதக்கிட்டு புளி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. மிக்சியில் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பவுடரையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டா அந்த ஒரு புளியோட வாடெல்லாம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இது தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரு சிறு கசப்பு இருக்கும் ஃபஸ்ட்டு நாள். மறுநாள் அதை சாப்பிட்டிங்கன்னா அந்த கசப்பே தெரியாது. ஏன்னா புளி எலுமிச்சங்காய் சேர்றதுனால இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தங்காயை வேக வச்சுக்கோங்க. வேக வச்சு நல்லா கல் உப்பு போட்டு பாடம் பண்ணி வச்சிங்கன்னா 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. தேவைக்கு தகுந்த அளவுக்கு நம்ம ஊறுகாய் போட்டுக்கலாம். இப்போ ஊறுகாய் ஃபினிஷ் பண்ணிட்டேன். என் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும்.